Hello, good morning students. In the video நம்ம பார்க்க போறது TNPSC group 4 க்கான क्वेश्चन தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுவரை நம்ம பார்த்திருக்கிறது percentageல 11 சம் பார்த்திருக்கோம். அடுத்து இந்த வீடியோல ஒரு 4 சம் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே. இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்க फ्रेंड्स, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ கணக்குக்கு போகலாங்களா? First, 12வது கணக்கு Tendril saved 1/4 of her salary her saving percentages. Tendril தனது வருமானத்தின் 4இல் ஒரு பங்கை சேமித்தாள். அதன் சதவீதத்தை காண்க. நல்லா கவனிங்க. 4இல் ஒரு பங்கு. இப்போ 1/4. 4இல் ஒரு பங்கு 1/4 into சதவீதம் கேட்கறதுனால into 100. இப்போ இதை கேன்சல் பண்ண 25 இருக்கு. அப்ப ஆன்சர் 25%. Is the correct answer? Third is the correct answer. Next, Cummings scored 15 out of 25. 15 out of 15. அப்போ 15 divided by 25 in a test. The percentage of his mark. கவின் 25க்கு 15 மதிப்பெண்களை பெற்றார். அதன் சதவீதம் என்னன்னு கேக்குறாங்க. ஆபீஸ் அப்போ 25க்கு 15 மார்க் எடுத்துக்கிறாரா, அப்போ அவரோட சதவீதம் கேட்கும்போது நம்ம என்ன பண்றோம், 100 ஆல மல்டிப்ளை பண்றோம். ஓகேங்களா? இப்போ இது கேன்சல் பண்ணா 4 15 into 4 equal to 60%, which is the correct answer. One is the correct answer. Okay. அடுத்தது இப்போ 0.14 பாருங்க. 0.07% நல்லா கவனிங்க. இங்க வந்து percentage ன்னு கொடுத்திருக்காங்க. இல்ல percentage ன்னு கொடுத்தா முதல்ல fraction எழுதிக்கலாம். அப்போ 0.07 divided by இது வந்து எப்படி அந்த fraction எழுதும்போது 7/100 ன்னு எழுதுறோம். இங்க percentage ன்னு கொடுத்தா into 100 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஓகே. denominator மல்டிப்ளை பண்ணா 10,000 ஆன்சர் வரும். அப்போ fourth is the correct answer. ஓகே. இங்க பாருங்க, இதே கணக்குல பாருங்க, இங்க percentage கொடுக்கல, அப்போ fraction நம்பர் தான் கேக்குறோம். அப்போ இது எப்படி எழுதலாம், 0.07 எப்படி எழுதலாம், 7 by இங்க எத்தனை டெசிமல் இருக்கு, 2 டெசிமல் இருந்தா 100. அப்ப 7/100 is the correct answer. ஓகேங்களா? ஓகே, நல்லா புரிஞ்சுக்கங்க. மறுபடியும் சொல்றேன், 1/4 னா 1/4 4இல் ஒரு பங்கு சேமிக்கிறாங்க. அப்ப percentage 100 ஆல மல்டிப்ளை பண்றோம். கேன்சல் பண்ணா 25. ஓகே, third is the correct answer. கவின் ஸ்கோர்ட் 25க்கு 15. அப்ப அதோட percentage எவ்வளவுன்னு கேட்டா எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்கன்னா இதை கேன்சல் into 100 ஆல மல்டிப்ளை பண்றோம். இங்க பாருங்க 0.07%. இங்க percentage ன்னு கொடுத்தா முதல்ல fraction நம்பரா எழுதிடுங்க. fraction இது வந்து பின்னமா எழுதிக்கிறோம். 0.07 எத்தனை டெசிமல், புள்ளிக்கு பிறகு 2 டெசிமல் இருந்தா 7/100 ன்னு எழுதுறோம். இங்க percentage வந்ததுனால 100 ஆல மல்டிப்ளை பண்றோம். எது பகுதி 100 ஆல பண்ணாதான் டினாமினேட்டர் 100 ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு 10,000. ஓகே. அடுத்த கணக்கு பாருங்க. 15வது கணக்குல 0.07 என்பது இங்க percentage கொடுக்கல. எல்லாம் கவனிங்க, சதவீதம் கொடுக்கலன்னா அப்ப fraction நம்பரா எழுத சொல்றான், பின்னமா எழுத சொல்றான். அப்ப பின்னமா எழுத சொல்றா பாயிண்ட்க்கு பிறகு 07 2 தசம இடத்திருத்தமா இருக்கு, 2 டெசிமல்ஸ் இருக்கு. அப்போ பின்னமா எழுதும்போது 7/100. ஓகேங்களா? இப்போ 3 டெசிமல் வந்தா 7/1000. 1 டெசிமல் வருது 0.7 வருது. அப்ப fraction வந்து 7/10. இது போல புரிஞ்சுங்க. அப்ப இதனுடைய ஆன்சர் செகண்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் அடுத்த சம்ஸுடன் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரவி. பாய்.